Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. யார் யாருக்கு எந்தெந்த துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்த செய்திகளை பார்த்து வருகிறோம். இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இடையே இணைப்பிருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். யார் யாருக்கு எந்தெந்த துறை அப்படிங்கிற கேள்வி இருந்துட்டே இருந்தது. தற்பொழுது அதற்கு விடை கிடைத்திருக்கிறது. பார்த்திருப்பீங்க யார் யாருக்கு எந்தெந்த துறை ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கறத. முதல்வரின் கீழ் வந்திருக்கக்கூடிய துறைகளை எல்லாம் பார்க்கிறோம். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நிச்சயமாக கிட்டத்தட்ட அனுபவம் மிகுந்த செங்கோட்டையன் அவர்களுக்கு நிதித்துறை சார்ந்த விஷயங்கள் கையாளுவதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது உள்ளபடியே ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஏனென்றால் மற்றவர்கள் அனைவருமே புதியவர்களாகத்தான் பெரும்பான்மையானவர்கள் இருந்தார்கள். நீங்க சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களாக இருக்கலாம், கிட்டத்தட்ட ஆதவர்ஜன் அவர்களாக இருக்கலாம், மற்றவர்கள் அனைவருமே புதியவர்கள் தான். சட்டமன்றத்திற்கும் தமிழ்நாட்டிற்கு புதியவர்கள் தான், அமைச்சர் பதவிக்கும் புதியவர்கள் தான். அப்போ கிட்டத்தட்ட நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர் செங்கோட்டையன் அவர்கள். அவருக்கு முக்கியமான இந்த நிதித்துறை சார்ந்த இலாகா ஒதுக்கப்பட்டிருப்பது என்பது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். அதே போன்று தமிழ் வளர்ச்சித்துறை ராஜ்மோகன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர். அடிப்படையில் அவர் அரசியலுக்கு புதியவர் என்பது தமிழக வெற்றி கழகம் வருகை தந்த பின்புதான் அவர் கிட்டத்தட்ட அரசியல் மையத்தில் தீவிரமாக மாறுகிறார். அதற்கு முன்பு வரை அவர் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர். அந்த அடிப்படையில் அது தமிழ் வளர்ச்சித்துறை என்பது அவருக்கு மிக பொருத்தமான ஒரு துறைகளில் ஒன்றாகத்தான் இருக்கும். ஏன்னா தமிழ் வளர்ச்சித்துறையை பொறுத்தவரை ஆண்டிற்கு 6 போட்டிகள் நடத்துறாங்க. முதல்ல ரொம்ப குறிப்பாக பேச்சு போட்டி போன்ற இலக்கிய போட்டிகள். என்ன ஒண்ணு, முன்பெல்லாம் தலைவர்களுடைய பிறந்த நாளுக்கு போட்டிகள் நடக்கும். அதுல ரொம்ப குறிப்பா கலைஞர் அவர்களுடைய நினைவு நாளுக்கும் பேச்சு போட்டி நடத்தப்படுவது வழக்கம். அந்த போட்டிகள் எல்லாம் இனி இருக்கிறதா, அது எப்படி ஆக போகிறது என்பதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய துறையும் அதுதான். மற்றபடி எதிர்பார்க்கப்பட்ட துறைகள் தான் பெரும்பாலும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ராஜ்மோகனுக்கு பள்ளிக்கல்வித்துறையும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, அதுவும் ரொம்ப முக்கியமான. நீங்க தமிழ் வளர்ச்சித்துறை, பள்ளி கல்வித்துறை, அதுல பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு, ஏற்கனவே அன்பில் மகேஷ் அவர்கள் வகித்த துறை. அந்த பள்ளி கல்வித்துறையை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட அதுவும் ஒரு தமிழ் சார்ந்த பள்ளி தான். கிட்டத்தட்ட மாநில பள்ளி கல்வியில என்ன வகையான விஷயங்கள் முன்னெடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்தலாம். அந்த பள்ளி கல்வித்துறையும் முக்கியமான ஒரு துறையாக இருக்கிற சூழல்ல அதுக்கும் ராஜ்மோகன் அவர்கள் சரியாக இருப்பார். ஏன்னா பள்ளி கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை இரண்டுமே சற்றேறக்குறைய ஒரே வகையான பணிகளை முன்னெடுக்கக்கூடிய பணிகள் தான் கடந்த காலங்களிலும் செய்யப்பட்டு வந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது அவர்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. செங்கோட்டையன் அவர்களுக்கு நிதித்துறை கொடுத்திருப்பது நான் முன்னரே குறிப்பிட்டதை போல ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல். ஏன்னா மற்றவர்கள் புதியவர்கள். அவர்களுக்கு நீங்க இப்பவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 ரூபாய் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட விஷயங்களை அறிவித்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்த முதல் நாளிலேயே அவர் குறிப்பிட்டிருந்தார். பதவியேற்பு விழாவிலேயே முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி இருந்தார். நிதி சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம், அதனுடைய நாங்க சூழலை பார்க்கணும், 10 லட்சம் கோடி கடன் இருந்தது போன்ற விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருந்தார். அப்ப அவங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் தாங்கிறதுக்கு ஒரு வலுவான நபர் முதல்ல தேவை. என்ன கிட்டத்தட்ட அந்த நிதி சார்ந்த விஷயங்களை கையாள்வதற்கு, பேசுவதற்கு, அது தொடர்பான தரவுகளை சொல்வதற்கு, அது மற்றவரையும் விட செங்கோட்டையன் அவர்கள் அதற்கு ரொம்ப பொருத்தமான சாய்ஸ் தான் பாக்குறேன். அந்த வகையில் இந்த அமைச்சரவை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் அதை நான் புரிஞ்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு இவ்வளவு தாமதமும் கொஞ்சம் கவனத்திற்குள்ளானது. கிட்டத்தட்ட 3000 கோப்புகள் வரையிலும் பெண்டிங்ல இருக்க அமைச்சர்கள் நியமனம் முழுமையாக முடியாததுனால அப்படின்னு தொடர்ச்சியான தகவல்கள் வந்துட்டு இருக்கிற சூழல்ல இது முதல் கட்டமாக இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த துறைகள்லயாவது கொஞ்சம் கூடுதல் கவனமும் சிரத்தையும் செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் தான் பாக்குறேன். அமைச்சர் நிர்மல்குமார் கிட்ட நம்ம பேசுறோம். அமைச்சரவை விரிவாக்கம் எப்போது இருக்கும் அப்படிங்கிற கேள்வி பட்சப்போ தேவைப்பட்டால் முதல்வர் அதை செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? இல்ல, அது தேவைப்பட்டால் என்கிற இடம் தவறான இடம். அமைச்சரவையை விரிவாக்கம் செய்ய வேண்டியது அவசியம். அது தேவை நிமித்தம் கிடையாது. அது அடிப்படை தேவை. முதல்ல கிட்டத்தட்ட தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் இருக்கிறது தான் நீங்க இந்த துறைகள்ல கோப்புகள் உடனுக்குடன் கையெழுத்தாகும். அது தேவைப்பட்டால் என்கிற வார்த்தை ஒரு சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட இது கடமை, ஒரு சட்டப்பூர்வமான ஒரு கடமைன்னு கூட தான் நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட நீங்க அமைச்சர்களை உடனுக்குடன் நியமிப்பது, அந்த துறைகளை முடுக்கி விடுவது. ஆனா 2 நாட்களாக பாக்குறோம் தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே களத்துல செயல்படதான் செய்கிறார்கள். அதையும் நம்ம மறுத்துவிட முடியாது. கிட்டத்தட்ட நேற்று முழுவதுமே பல அரசு மருத்துவமனைகள்ல பல தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆய்வு செய்திருக்காங்க. அமைச்சர்கள் தவிர்த்து பார்த்தாலுமே நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களே போய் ஆய்வு பணிகள்லாம் மேற்கொள்கிறாங்க. நேற்று அது ஒரு பேட்டர்னாக இருந்தது. பல ஊர்களையும் அதே பணியை சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்தாங்க. பட் அதை தாண்டி அமைச்சர்கள் புதிதாக பொறுப்பேற்கும் போதுதான் துறை சார்ந்த கோரிக்கைகள் நிறைய முன்னெழுப்பப்படும். அவர்கள் போய் சந்திப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் அவங்களுக்கு ஒரு இணக்கம் ஏற்படணும். அதெல்லாம் கொஞ்சம் தேவைப்பட்டால் என்கிற இடத்தை விட அது அத்தியாவசியமானது, அது அவசியமானது, மிகவும் அவசரமானது கூட அப்படின்னு தான் நான் அதை உள்வாங்கிக்கிறேன். நம்ம இந்த முதல்வருக்கு கீழே வந்திருக்கக்கூடிய துறைகள் பத்தி பார்த்தோம்னா, தேர்தல் பிரச்சாரத்திலேயே முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாரு, இளைஞர் நலன், மகளிர் இதெல்லாமே என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தலில் மிகப்பெரிய விஷயமாக இந்த விமன் சேஃப்டி அப்படிங்கிறதும் இருந்தது. தற்பொழுது அந்த துறைகள் முதல்வருக்கு கீழ் தான் வந்திருக்கிறது. இது எப்படி புரிஞ்சுக்கப்படும் பொதுமக்களால்?
இல்ல, இது பொதுமக்களால் மிகவும் வரவேற்கப்படும் தான் நான் பாக்குறேன். ஏற்கனவே அவர் சொன்னதை போலவே 3 கையெழுத்துகள் போடும் பொழுதே சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படை என்கிற ஒரு விஷயத்தை போட்டு விட்டார். நீங்க பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு பாக்குறப்ப நீங்க சட்டம் ஒழுங்கு, காவல்துறை என்பதை தாண்டி 2 விஷயங்கள் பெரிய அளவுல அதுல கோல் வச்சோம். ஒன்று, அதற்கு மாற்றாகத்தான் சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை என்பது வந்ததாக இருக்கலாம். இன்னொன்று, கஞ்சா போதை கலாச்சாரம், அதனுடைய நீட்சி தான் பெண்களுக்கு ஏற்பட்ட பாலியல் தொல்லைகள் தொடர்பான விவகாரங்கள். அப்ப அதை கட்டுப்படுத்துறதுக்கும் அவர் கிட்டத்தட்ட ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்பது போன்ற சில திட்டங்களை அவர் அறிவித்திருந்தார். அந்த புள்ளியும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் இந்த துறைகள் இருப்பது உள்ளபடியே அது ஒரு மக்களால் வரவேற்கப்படும். பட் என்னன்னா, அவருக்கு அதுக்கான நேரம் இருக்கணும், கூடுதல் நேரத்தை இதற்கும் ஒதுக்கணும். துறைகள் கீழே இருப்பது மட்டுமே போதுமானதாக இருந்து விடாது. அந்த துறைகள்ல அவரை கவனம் செலுத்துவார். இருந்தாலும் அது கிட்டத்தட்ட கூடுதல் சிரத்தையும் அக்கறையும் எடுக்கணும் அப்படிங்கறதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கும். இதுல நகராட்சி நிர்வாகம் அப்படிங்கறதே ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட். ஆனா அதுவுமே தற்பொழுது முதல்வருடைய கீழ் தான் வருகிறது. அதை எப்படி பாக்குறது? இல்ல, அது எல்லாமே அவங்க அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது பிரிச்சு கொடுப்பாங்கன்னு தான் நான் பாக்குறேன். இப்போதைக்கு இப்படி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் பாக்குறேன். நீங்க ஏறக்குறைய கடந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா நகராட்சி நிர்வாகம் தனியாகவே ஒரு அமைச்சர் கே நேரு அவர்களுடைய துறையின் கீழ் இருந்தது, நகரம் போன்ற பகுதிகளில். அப்ப கிட்டத்தட்ட நீங்க இது இப்பொழுது வேற வழி இல்லாமல் அவர்கள் அனைத்து துறைகளையும் பெரும்பான்மையான துறைகள் முதல்வரின் கீழ் இருப்பது போன்று தோற்றம் தருகிறது. அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது இதுல சில துறைகள் மாற்றம் செய்யப்படும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இதுவே முழுமையானது அல்ல, இன்னும் விரிவாக்கம் செய்வாங்க. விரிவாக்கம் செய்யும் போது இதுல இருந்தும் சில துறைகளும் கொடுக்கப்படும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கடந்த ஆட்சியில விளையாட்டுத்துறை உதயநிதி ஸ்டாலின் பார்த்துட்டு இருந்தாரு. தற்பொழுது அமைச்சர் ஆதவர்ஜனாவுக்கு அந்த துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி பார்க்கலாம்? இல்ல, விளையாட்டுத்துறைக்கு ஆதவர்ஜனா மிகவும் பொருத்தமானவரும் கூட. அவர் கிட்டத்தட்ட விளையாட்டு கழகங்களில் ஏற்கனவே பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர். அதை தாண்டி அவர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலையும் அவர் தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட ஒரு 6 மாதங்களுக்குள்ளாகவே கடைக்கோடி கன்னியாகுமரியில் கூட ஒரு சில விளையாட்டு போட்டிகள் எல்லாம் தொடங்கி வைத்திருந்தார். தமிழகம் முழுவதும் அவர் ஏற்கனவே விளையாட்டு வீரர்களோடு தொடர்பில் இருக்கிறார். விளையாட்டு மைதானங்கள் பற்றிய புரிதல் அவருக்கு இருக்கிறது. அவரே ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் என்கிற அடிப்படையில அந்த துறைக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு தொகுதிக்கு ஒரு மினி ஸ்டேடியம் என்பதை நோக்கி கடைசி அந்த ஆட்சியினுடைய இறுதியில் முன்னாங்க பல தொகுதிகள் அதெல்லாம் உருவாக்குறாங்க. அந்த பணிகளையும் இவர்கள் கூடுதல் கவனமும் சிரத்தையும் செலுத்தணும் அப்படிங்கறதா எதிர்பார்ப்பாக இருக்கு. மற்றபடி ஆதவர்ஜனா அந்த துறைக்கு ரொம்ப பொருத்தமானவர் அப்படின்னு தான் பாக்குறேன். இந்த அமைச்சரவையில முக்கியமான கவனம் பெற்றவர்களாக நம்ம கீர்த்தனா மற்றும் டாக்டர் பிரபு இவங்க 2 பேரையுமே சொல்லலாம். தற்பொழுது கீர்த்தனாவுக்கு தொழில்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது, டாக்டர் பிரபுவுக்கு கனிம வளத்துறை ஒதுக்கி இருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறது? ஆமா, கனிம வளத்துறை என்பது கிட்டத்தட்ட ஒரு பெரிய துறை. அதுல பல முறைகேடுகளும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய துறை. அது ஒரு புதியவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு ரொம்ப பொறுப்பும் அக்கறையுமாக அதை செயல்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட கனிம வளத்துறை என்பது இயற்கை வளங்களோடு நேரடி தொடர்புடையது. அவருக்கு இன்னொரு சிக்கல் கூட இருக்கிறது. இயற்கை வளங்களை காக்க வேண்டும் என்று போராடியவர் சீமான், அவரை வீழ்த்தி இருக்கிறார் காரைக்குடி தொகுதியில. அவர் இயற்கை வளங்களை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களை தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் களமாடி வருவது இயற்கை சார்ந்து சுற்றுச்சூழல் சார்ந்த புரிதலோடு தான் அதிகமான களமாடினார். கடல் மாநாடு தொடங்கி பல விஷயங்களை தொடர்ந்து அவர் கடந்த 5 ஆண்டுகள்ல நிறைய முன்னெடுத்தார். அவரை போன்றவர்களை வீழ்த்தி இருக்கிற பொழுது அவருக்கு அந்த துறை வழங்கப்பட்டிருக்கிறது என்பது கிட்டத்தட்ட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அதை நான் பாக்குறேன், கனிம வளத்துறையை. அப்ப கனிம வளத்துறை என்பது அவர் ரொம்ப தீவிரமாக அதை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு. அது ஒரு பெரிய பாரமாக மிகுந்த துறை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதை பிரபு அவர்கள் புதியவர், அது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை அவர் ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் என்பதுதான் பாக்குறேன். அதை தாண்டி நீங்க தொழில்துறை கீர்த்தனா அவர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த அமைச்சரவை அன்று பொறுப்பேற்றவர்களே அதிகமான சர்ச்சையில் சிக்கியவர் கீர்த்தனா அவர்கள் தான். மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் குறித்து அவர் உச்சரித்த ஒரு வார்த்தையாக இருக்கலாம். ராவே காமனர் அவருடைய வாகனத்தை பயன்படுத்துறாங்கன்னு அந்த சமூக வலைதளங்கள்ல வந்த தகவல்களாக இருக்கலாம். அப்ப இதையெல்லாம் தாண்டி அவருக்கு தொழில்துறை என்பது அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறை. தொழில்துறை சார்ந்துதான் ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி கட்டமைக்கப்படும். அது எல்லாமே புதிய முகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப என்னன்னா, அனுபவசாலிக்கு நிதியை கொடுத்து விட்டார்கள், மற்றவர்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட அதிக பாரம் தான் இது எல்லாமே. பட் அவர்களுக்கு புதியவர்கள் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அமைச்சரவையிலும் அவர்கள் கிட்டத்தட்ட கோலோச்சினால் அல்லது வெற்றி பெற்றால்தான் அது தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் கை கொடுக்கும். அதை உணர்ந்து செயல்படுவார்கள் நம்புவதை தவிர கண் முன்பு வேறு வாய்ப்பு இல்லைன்னு நான் பார்க்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.